சரியா போச்சு. சும்மாவே கொஞ்ச நாளா உடனே தான் இருப்பான். ஏன் இருக்கான்னே தெரியல. இப்போ இது வேற. இவனை எப்படி தேத்துறது? ஜிவி ப்ரோ. ஆமா, கால் பண்ணேன்னு சொன்னாரு. இவன் என்ன ஃபோன் வரது கூட தெரியாம அப்படி என்னத்தை தான் சோகீதை வாசிச்சுட்டு இருக்கான்னு தெரில. டே அண்ணா. சொல்லுங்க ப்ரோ. என்னடா நீ எடுக்கிற? அவனுங்க இங்கே தான் இருக்கான், ஆனால் இங்கே இல்லை. இது இங்கதான் இருக்கா? ஆனா இல்லையா? என்னடா உளர்ற? ஆ, நான் வந்து உட்காந்துருக்கிறது கூட தெரியாமல், நீங்கள் ஃபோன் பண்ணுறது கூட தெரியாமல் ரொம்ப தீவிரமாக எதையும் யோசிச்சுட்டு இருக்கான். யோசிச்சுட்டு இருக்கானா? என்னடா சொல்ற? இருங்க ப்ரோ. டே அண்ணா. டே அச்சு. அது சரி. ஏண்டா, என்னாச்சு? அச்சோ, பேசுடா. அதான் ஜிவி லைன்ல இருக்காங்கல்ல, பேசு. சொல்லு ஜிவி. அச்சோ, டேய் என்னடாச்சு? அச்சோ, அவனுக்கு கையில பார்க்கணுமா? அப்படியா? கையில பார்க்கணுமாடா? அச்சோ, சும்மா இரு கார்த்திக். சொல்லு ஜிவி. ஏன் சார் கால் பண்ணவே இல்லை? என்னாச்சு? ரொம்ப பிஸியா? ஆ, அது சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்னு சொல்றதுக்கு என்னடா? அதான் 3 தோசை முழுங்கினில, அப்புறம் என்ன? கார்த்திக். அப்போ சாப்பிட்டியா? அச்சோ, சாப்பிட்டீங்களடா? ப்ரோ, கவலைப்படாதீங்க. சார் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரு. சித்தி தான் ஊட்டி விட்டாங்க. 3 தோசை சாப்பிட்டான். அப்படியே சார் ரொம்ப டல்லா இருக்காரு. தெரியலையே. அச்சோ, இருக்கியா இல்லையாடா? இருக்கேன்டா, சொல்லு. இப்போ எதுக்கு இவ்வளோ டல்லா இருக்க? என்ன கப்பலை கவுந்துருச்சு? அச்சோ, உனக்கு அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இங்கே பாரு, நம்ம இருக்கிற இடம் அப்படி. ஸோ எல்லாரும் நம்மளை அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இன்னும் எவ்வளவோ இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்கு இப்படி உடஞ்சு உட்காந்து என்ன அர்த்தம்? உனக்கு நான் எத்தனை தடவை சொல்கிறது, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருடான்னு. நல்லா சொல்லுங்க ப்ரோ. இங்கே பாரு, கார்த்திக் நாள்லேருந்து ஆஃபீஸ் வர போகிறான். பொண்ணை பார்த்தாண்டு அவன் வரணும். நீ இப்படி உடஞ்சு உட்காந்து அவன் என்ன பண்ணுவான்? நீ தான் அவனோட பலமே. நீ இப்படி அமைதியாக உட்காந்தா அவன் எப்படி நாளைக்கு ஆஃபீஸ் வருவான்? அவன் இப்படிலாம் இருக்கணும் தானே ஆசைப்பட்டேன். இன்னைக்கு இருந்தானா இல்லையாடா? என்னடா அமைதியாவே இருக்க? நான் உனக்காக எவ்வளோ பேசியிருக்கேன். கொஞ்சமாதி நல்லா பண்ணண்டான்னு ஏதாவது சொல்றியா? அதானே, உனக்கு என்னைக்கு அந்த மனசு இருந்திருக்கு? எப்பவுமே நான் உருப்படாதவன் தானே சொல்வேன். அச்சு, அம்மா எனக்கு 2 இம்பார்ட்டன்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். என்னடா பேசாம இருந்தா என்னடா அர்த்தம்? ப்ரோ, நீங்கள் போய் மம்மி கொடுத்த வேலையை பாருங்க. நான் போய் ரூமில் போய் தூங்குறேன். இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இவன் இப்படியே இருக்கட்டும். நம்மளும் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம். இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி இருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியல ப்ரோ. அச்சோ, நான் வேணா கிளம்பி வரட்டாடா? ஏய், இல்லைடா, வேண்டாம். நான் நல்லா தான் இருக்கேன். நீ மம்மி கொடுத்த ஒர்க்கை பாரு. காலையிலே சொன்னாங்கல்ல, நீ அது இன்னும் முடிக்கலையா? அப்பாடா, சுயநலக்கு வந்துட்டான் ப்ரோ. கார்த்திக், அடி வாங்க போற. டி ஜிவி, இன்னைக்கு ஆஃபீஸில் என்னென்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? அது சரி, அதை தானடா இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, நீ என்னடா நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரியே பேசுற? கார்த்திக், இரு என்ன சொல்றான்னு கேட்போம். ஜிவி, எல்லாம் உன் வேலையா? டேய், சும்மா லைட்டாக ஸ்விட்சை மட்டும்தான் ஆன் பண்ணேன். எப்படி பயங்கர பிரைட்டாக இருந்ததா? எனக்கு தெரியாம நீங்க 2 பேரும் இதெல்லாம் எப்படா பண்ணீங்க? மறுபடியும் சொல்கிறேன்டா, லைட்டாக மட்டும்தான் சுவிட்ச் மட்டும் தான் ஆன் பண்ணேன். மற்றதெல்லாம் சாரே பார்த்துக்கிட்டாரு. எப்படிடா, நீ நினச்ச மாதிரி இருந்தானா? நீ வேற, நீ அங்க இல்லையே. என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அம்மா ஒரு வார்த்தை திருப்பி ரிட்டர்ன் பேசவே இல்லடா. பின்ன நான் பேசுறதுலாம் அவங்க கரெக்டுன்னு தோணிருக்கும், அதனால அமைதியா இருப்பாங்க. கார்த்திக், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணாம்டா, கொஞ்சம் அடக்கியே வசி. ஓகே ப்ரோ. டேய், நான் நல்லா தானே இருக்கேன். நீ போய் உன் ஒர்க்கை பாருப்போ. பக்கா? யா ஷோ, ஐ எம் ஹாப்பி. இந்த சிரிப்பை பார்க்கறதுக்கு என்னெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. ப்ரோ சிரிச்சிட்டான் ப்ரோ. தென் ஐ லீவ். ஓகேடா, எனக்கு ஒர்க் இருக்கு. நான் அப்புறமா கால் பண்ணுறேன். பாய்.
பாய். சரி வா கிளம்பு. எங்கடா? கையில் பார்க்க? எது கையில் பார்க்கவா? இந்த நேரத்துலையா? ஏன் காலையில் சித்திட்டு அடி வாங்கினது ஸ்டாப் பண்ணியே இப்போ கையிலோட அம்மாட்ட வாங்கட்டும்னு முடிவு பண்ணிட்டியா? உன்னெல்லாம் ஃபோன் பண்ணி கையில் என்ன பண்ணுறாங்கன்னு கேளு. என்னடா சொல்கிற? கையில் பார்க்கணுமா வேணாமா? பார்க்கணும் தான், ஆனால் இப்போ எப்படி? நான் சொன்னது செய். கையலுக்கு கால் பண்ண. அச்சு ஹே செவுடி ஃபோன் அடிக்குதுல பார்க்கல? ஆ ஆ யாருடா? என்ன இன்னும் ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருக்க? யார் ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது? ஆ ஆமாம், அது வந்து சக்திமா. சக்தி தானே? எடுத்து பேசு. இதோ பேசுகிறேம்மா. ஹலோ ஹலோ. சொல்லு சக்தி. சக்தியா? டி முட்டாள், அவங்க வீட்டில் ஆள் இருக்காங்க போல, அதான் எதையோ சொல்லி சமாளிக்கிறாங்க. பேசு. என்னடி பண்ற? அது ஹாலில் நான் அண்ணா அம்மா எல்லாரும் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கோம். டிவி. என்னடா குரங்கு? எது? ஐயோ அது வந்து சக்தி ஒன்றும் இல்லை. என்னடா? இல்லை சக்தி இந்த காலேஜில் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். இங்கே கூட நான் அதை கேட்கணும். மட்டிக்கினாரு வந்துரு. ஏண்டா மாட்டிக்கிட்டா போலடா. என்ன கேட்க போற? அதெல்லாம் முடியாது போடா. ஒரு முக்கியமான விஷயம் இப்பதான் ஞாபகம் வந்தது. அப்புறம் நான் மறந்துடுவேன். கூட ஒரு நிமிஷம் தான் பேசிட்டு தந்துடுவேன். அண்ணா சக்தி வயசுல பேச ட்ரை பண்ண. எது? ஏண்டா? அது வந்து அது சக்தி உங்ககிட்ட பேச மாட்டாளாம். நான் வேணா ஃபோனை கட் பண்ணிடுறேன். டேய் இருடா. கட் பண்ணா ஃபோன் பண்ணுறேன்னு பண்ணுவான், அப்புறம் சக்தி கூட பேசலன்னு தெரிஞ்சு போயிடும். அமைதியாக இருடா. என் கூட பேச மாட்டானா? அம்மா இங்க பாருங்கம்மா, என் கூட வம்பிழுத்துட்டே இருக்கா. வம்பிழுத்தனா? டேய் நீ கீழே தானே உட்காந்துருந்த, இப்போ எதுக்கு அங்கே போன? வா வந்து சாப்பிட்டுட்டு பாடு, காலை காலேஜ் கிளம்பணும்ல. நீங்களும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. நான் சக்தி கிட்ட ஒன்று கேட்கணுமா, அதுதான் ஃபோனை பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறா. அம்மா சக்தி ஏதோ என்கிட்ட நோட்ஸ் கேட்க ஃபோன் பண்ணியிருக்கா. இவன் பேசினா லொடன்னு பேசிட்டே இருப்பானா, அதனால அப்புறமா பேசுறேன்னு சொல்ல சொன்னாமா. இவன் கேட்க மாட்டேங்கிறாமா. லொடன்னு பேசுறேனா? டேய் நீ முத வா, வந்து சாப்பிட வா. லேட் ஆயிடுச்சு, நானும் காலையில் எழுந்திருக்கணும். 2 பேரும் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கீங்க. இல்லம்மா நான் சக்தி கிட்ட பேசணும். அதான் இப்போ எந்திரிச்சேன்னு வச்சுக்கோ, விளக்கமாறு எடுத்தேன். கார்த்திக் சும்மா இருடா. ஏம்மா? உன்னையும் தான். என்ன இந்த நேரத்தில் ஃபோனு? சீக்கிரம் முடிச்சுட்டு வா, வந்து சாப்பிட்டு படு. மணி என்ன ஆகுதுன்னு பார்த்தீல? 9:30 மணிக்கு மேலே ஆச்சு நைட்டு. வந்து படுக்க போறீங்கன்னா இல்லையா? நீ என்ன எங்க கூட பேசிட்டு இருக்க? சக்தி லைன்ல தானே இருக்கா, அவ பேசல. பயங்கரமா நல்லா இருக்காண்டா. டேய் நீ எதுக்கு அவ கூட வம்பிழுத்துட்டு இருக்க? பொம்பளை பிள்ளைங்க எதையோ பேசிட்டு போறாங்க, உனக்கு என்ன? இப்போ நீ சாப்பிட வர போறியா இல்லையா, இல்லை விளக்கமாறு எடுக்கட்டா? இது சரியில்லையே. உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன். சரி சோற போடுங்க சாப்பிட. கயல் நீ இவனோட சாப்பிட்ரு, இல்லைனா சோத்து தண்ணி ஊற்றி படுத்துருவேன், அப்புறம் பட்னியாக தான் படுக்கணும். நீங்கள் போய் சாப்பாடு எடுத்து வைங்கம்மா, வரேன். வா. என்னடா என்னையே பார்த்துட்டு இருக்க? உனக்கு அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்களா? போடா. என்னம்மா சக்திலாம் என்ன இருக்கா? இப்பெல்லாம் பேசாம இருக்க மாட்டானே. இப்போ இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம். நீ போகலைன்னா உனக்கு சாப்பாடு கிடையாது. என்னமோ தெரியலடி, ஒரு மார்க்கமா தான் இருக்க. இரு ஒன்று வச்சுக்கிறேன். சிப்ப அண்ணன் இல்லாம. அம்மா இந்த வந்துட்டேம்மா. இந்த பயம் இருக்கணும். ஹலோ மேடம், இப்பயாவது பேசலாமா? என்னாச்சு? என்ன இந்த டைமில் கால் பண்ணியிருக்கீங்க? ஏன் கால் பண்ணக்கூடாதா? இப்படிலாம் கால் பண்ண மாட்டீங்களே, என்னாச்சு? எங்க கையால் நான் கார்த்திக். அது அவனுக்கு உங்களை உடனே பார்க்கணுமா, அதான் ஃபோன் பண்ணிட்டு வரலாமேன்னு. வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம், இன்னும் 10 நிமிஷத்தில் உங்கள் வீட்டில் இருப்போம்.
என்னது? ஏண்டா எங்க கையல் வீட்டு பக்கத்துல இருந்து கால் பண்றோம், வெளியில வாங்க. ஏங்க என்ன சொல்கிறாங்க? வீட்டுக்கு வராங்களா? அதுவும் இந்த டைமில்? ஃபோன் பண்ணதுக்கே சிபி கேள்வி மேலே கேள்வி கேட்குறான். வீட்டுக்கா? பெசாட்டிக்கு போர் எழுத்து போட்டுட்டு தூங்க வேண்டியதான். சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேணாம். ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு. ஐயோ பயமாக இருக்கே. சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம படுத்து தூங்குறத பாரு. சரி நம்மளும் காலைல வேலை இருக்கு, தூங்குவோம். கார்த்திக் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காடா. என்னடா சொல்ற? இங்க பாரு. கார்த்திக் ஏண்டா? அச்சோ அச்சோ ம், என்ன இதெல்லாம்? எதுக்கு இந்த டைமில்? ஏன் பிடிக்கலையா? அச்சோ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா அண்ணாலாம் வீட்டில் இருக்காங்க. இப்போ அங்கேயும் உட்காந்துருக்க, உங்க வீட்லயே இருந்துக்க வேண்டியதானே. எது? இங்க வா. ம்ஹும். நீ இங்க வரியா இல்ல நான் அங்க? அச்சோ நினச்சேன் என்னடா போன திருட்டுத்தனமா நைட் டைம் வந்திருக்கேன்னு. அப்புறம் எதுக்கு வெயிட்டிங்? கொன்னுடுவேன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாண்டி. காலேஜ் போகாம இங்க என்ன பண்றா? சந்தியா சந்தியாமா? பெரியம்மா என்னடா காலேஜ் போகாம இருக்க, என்னாச்சு? இல்லை பெரியம்மா, இன்னைக்கு நீ காலேஜ் இல்லை. காலேஜ் இல்லையா? சுஜி சக்திலாம் கிளம்பி போயிட்டாங்க. என்ன உனக்கு காலேஜ் இல்லைன்ற? இல்லை பெரியம்மா, எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னைக்கு இல்லை. ஓ அப்படியா? ஆமாம் பெரியம்மா, அதான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். சரி சரி, காஃபி ஆறிட போது குடி. வசுவை பார்க்க போகலான்னு லக்ஷ்மியை கூப்பிட்டா என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பா. ஆனால் வசுவை வேற பார்க்க போகணும். அவளை பார்த்து 2 நாள் ஆச்சு, வீட்டுக்கு வரலன்னு சொல்லுவா. அவள் இங்கே வந்தால் நிறையா கேள்வி வரும். அதுவே நம்ம அவளை பார்க்க போனால் யாருக்கும் தெரியாமல் எப்படி போகலான்னு யோசிச்சா சந்தியா வீட்டில் தான் இருக்கா. நம்மளை லக்ஷ்மி தனியாக வேற அனுப்ப மாட்டா. சந்தியாவை கூட்டிகிட்டு போகலாமா? ஆமாம், அதான் நல்ல ஐடியா. ஆனால் லக்ஷ்மியை... சந்தியாம்மா? சொல்லுங்க பெரியம்மா. என்னடா இது வேலை இருக்கா? என்ன பெரியம்மா? இல்லை, லீவுனால எதுவும் வேலை இருக்கான்னு கேட்டேன். ஐயோ பெரியம்மா, என்ன வேலை எனக்கு இருக்க போகுது? சும்மா வெட்டி தான். என்னாச்சு பெரியம்மா? இல்லை பெரியம்மா கொஞ்சம் வெளியில் போகணும். உங்கள் அம்மா கிட்ட கேட்டால் தனியாக விட மாட்டா, அதான். தனியாவா? ஏன் பெரியம்மா, அம்மா கூப்பிட்டு போக வேண்டியதானே? சரியா போச்சு போ, காரியத்தை கெடுத்துருவா போலையே. என்ன பெரியம்மா? அதுவா, அது ஒன்றும் இல்லை. பாவம் அம்மா கால் வலிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தா. எனக்கு கொஞ்சம் கோயிலுக்கு போகணும், அதான். நீ கூட வரியாடா? இதெல்லாமா பெரியம்மா கேட்பீங்க? கோயிலுக்கு தானே பெரியம்மா. இதோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க பெரியம்மா, குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். சரிடா சரிடா, லேட் படுத்தாத, சீக்கிரம் வா. ஓகே பெரியம்மா. ஓகேடா. அப்பாடா, கோயிலுக்குன்னு சொல்லி அவளை அனுப்பிச்சாச்சு. கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அப்படியே பஸ்ஸுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம். சந்தியா எங்கே போன? இவங்க தானே உட்காந்துட்டு இருந்தா. என்னாச்சு லக்ஷ்மி? இல்லைக்கா, சந்தியா எங்கே தான் உட்காந்துட்டு இருந்தா, காணோம். ஏன் அவளை தேடுற? இல்லை, இன்னைக்கு லீவுன்னு சொன்னா, அதான் உங்கள் பெட்ரூம்லாம் ஒரே குப்பையாக கிடக்கு, அதான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தேன்.
கொஞ்சம் நின்னாலும் அதை க்ளீன் பண்ணி விட்டுறலாம். நான் பாட்டுக்கு புக்கு நோட்டை தூக்கி போட்டேன், என் கூட சண்டைக்கு வருவாளுங்க, ஏதாவது முக்கியமானது வச்சுருப்பாளுங்க. அதான் க்ளீன் பண்ணான்னு உள்ளே போனேன். அதான் இப்போ காஃபி கொடுத்தேன், குடிச்சிட்டு தானே உட்காந்துட்டு இருந்தேன். எங்கே காணோம்? ரூம் க்ளீன் பண்ண போறியா? ஆமாக்கா. ஏன்? இல்லை, நான் கோயிலுக்கு போகலான் இருந்தேன், அதான் சந்தியாவை கூட கூட்டிகிட்டு போகலான்னு. கோயிலுக்கா? என்னக்கா திடீர்னு? என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் வரேன்க்கா. இல்லை இல்லை, நான் சந்தியா கூடயே போகிறேன். நீ நேற்று நைட்டு கால் வலிக்குதுன்னு சொன்னீல, அதான் சந்தியாட்ட கேட்டேன். இந்த வரேன், கிளம்பி வரேன்னு குளிக்க போயிருக்கா. நான் சந்தியா கூட போகலான் இருக்கேன். கால் வலியா? அது என்னைக்கு என்னை விட்டு போச்சு? எப்பயும் வலிக்கிறதானாக்கா? அதுக்காக சந்தியா கூப்பிட்டேன். நான் வரேன்க்கா. ஐயோ இல்லை லட்சுமி, பரவாயில்ல, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நானும் சந்தியாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். அப்படி சொல்கிறியா? சரிக்கா. அவள் குளிக்க போயிட்டு வர லேட் ஆகுமே. இல்லை இல்லை, இப்போ வந்துடுன்னு தான் சொல்லியிருக்கா. அப்போ டிஃபன் சாப்பிடாம கோயிலுக்கு போவோன்னு சொல்வியே? ஆமாம் லக்ஷ்மி, எனக்கு டிஃபன் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். அப்படியா? அப்போ நான் வசந்தி வீடு வரையும் போயிட்டு வந்துடுறேன்க்கா. நீங்கள் 2 பேரும் கதவை பூட்டிட்டு போகிறீங்களா? சரி சரி, போயிட்டு வா போயிட்டு வா. பத்திரமா போயிட்டு வாங்கக்கா. சரி. அப்பா, இவகிட்ட இருந்து சமாளிக்கக்குள்ள பெரிய பாடாயிருது. மறுபடியும் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் போல. வசு வீட்டில் இருக்காளா என்னன்னு தெரியலையே. என்னன்னாலும் பரவாயில்ல, இன்னைக்கு கண்டிப்பாக போய் பார்க்குறோம். பெரியம்மா, அழகே உருவாய் ஒருத்தி இருந்தாளே. ஹே சந்தியா, அழகா இருக்கடி தங்கம். சரி, வெளியில் எங்கேயாவது கிளம்பிட்டியா? எதுவும் ஃபங்க்ஷன் போறியா என்ன? பெரியம்மா தானே உன்னை வெளில போகலான்னு கூப்பிட்டேன், அதுக்குள்ளே ஏதாவது வேலை வந்துருச்சா? ஐயோ பெரியம்மா, நீங்கள் தானே கோயிலுக்கு போகலான்னு கூப்பிட்டீங்க, அதனால தான் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். கோயில்? அட லூசு. என்னாச்சு பெரியம்மா, போகலாமா? ஹே சந்தியா, அது நம்ம இப்போ கோயிலுக்கு போகல. எது, கோயிலுக்கு போகலையா? பெரியம்மா, கஷ்டப்பட்டு ரெடி ஆகிட்டு வந்திருக்கேன் பெரியம்மா, திடீர்னு கோயிலுக்கு போகலன்றீங்க. ஏய் கத்தாத, உங்கள் அம்மா காதில் விழுக போகுது. ஏன் பெரியம்மா, என்னாச்சு? அதுவா, அது வந்து நம்ம வசு ஜிவி வீட்டுக்கு போகிறோம். எது, ஜிவி வீட்டுக்கா? ஆமாம், அதுக்கே போய் ஷாக் ஆகுறேன். அது அது வந்து இல்லை பெரியம்மா, கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னீங்களா, அதனால தான் பெரியம்மா. என்ன பெரியம்மா திடீர்னு? திடீர்னுலாம் இல்லை, நான் பிளான் போட்டதே அவங்க வீட்டுக்கு போக தான். ஆமாம், அங்கே போகணுண்டா பிளான் பண்ணேன். அதான் கோயிலுக்கு போகிறோன்னு உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு போகலாமேன்னு சொன்னிட்டு அப்படி சொன்னேன். இது நல்லா இருக்கே. அப்போது நேர்லேயே போய் பார்க்கலாம். நேற்று நைட்டே சொன்னாங்கல்ல, இன்றைக்கி நான் வீட்டிலேருந்து எங்கேயும் வெளில போக முடியாது, அம்மா சொன்ன வேலை பெண்டிங் இருக்குது, அதை முடிக்கணும்னு. ஏய் சந்தியா, என்னாச்சு? வா போகலாமா? போகலாம் பெரியம்மா, 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். எது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறியா? ஏன்? இல்லை பெரியம்மா, கோயிலுக்கு போகணுன்னு ட்ரெடிஷ்னல். அங்கே இருக்கு. ஏய், இப்போ தான் நீ ஒரு நல்ல காரியமே பண்ணியிருக்க. கரெக்டாக கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னோன்னே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வேறு வந்துட்டியா? உங்கள் அம்மா அப்படியே நம்பிடுவா. இப்படியே வா போகலாம், காரியத்தை கெடுத்துறாத. ஐயோ, இப்படியே வா. ஏய் சந்தியா, என்னாச்சு? அது பெரியம்மா, எதுக்கு இவ்வளோ ட்ரெடிஷ்னலாக? 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் பெரியம்மா, நான் போய் சுடிதார் போட்டு வந்துடுறேன். ஏன், இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு, கீழே வந்து உனக்கு என்ன ஆக போகுது? வா போகலாம். என்ன ஆக போதா? பெரியம்மா, நிலைமை தெரியாமல் பேசுகிறீங்களே. அது வந்து பெரியம்மா. ஐயோ, உங்கள் அம்மா வந்து இன்னமும் கோயிலுக்கு கிளம்பல, அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னு வீட்டிலே இருங்கன்னு சொல்லிடுவா. வா போகலாம், அதெல்லாம் நல்லா தான் இருக்க. பெரியம்மா, கவுத்துட்டீங்களே இந்த ட்ரெஸ்ஸில்.
சந்தியா இந்த வீடு தானே? இந்த வீடு தான் நினைக்கிறேன் பெரியம்மா. நினைக்கிறியா? அன்னைக்கு ஜிவி பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இங்கே தானே வந்தீங்க? அது நைட் டைமில் பெரியம்மா. அதுவும் இல்லாமல் நான் வீட்டு உள்ளெல்லாம் வரல. பின்னாடி கார்டன், அந்த பக்கமும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கேயே முடிச்சு அப்படியே கிளம்பிட்டோம். என்ன உளர்ற? இங்கே தானே வந்திருப்பானா? ஆமாம் பெரியம்மா, இதான் பெரியம்மா. சரி வா உள்ளே போகலாம். போகலாம் பெரியம்மா. வசு வசு பெரியம்மா இந்த நெத்தி சுட்டி கூட கழட்ட விடாமல் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆண்டவனே, வீட்டில் இருக்கக்கூடாதப்பா. இதெல்லாம் உனக்கே ஓவரால. அவங்கள பார்க்கணும் தானே வந்தேன், அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடாதுன்ற. சேச்சா, அதெல்லாம் இல்லை. பெரியம்மா கூட பாவம், பெரியம்மா தனியாக போகிறாங்களேன்னு அவங்க கூட வந்தேன், அவ்வளோதான். ஆமாம், இந்த பெரியம்மா எங்க? ஐயோ, என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு உள்ளே போயிட்டாங்களா? பெரியம்மா, என்னடா யாரையுமே காணோம்? வசு இருங்க பெரியம்மா, இங்கே உட்காருங்க, நான் வேணா உள்ளே போய் பார்த்துட்டு வரேன். ஒருவேளை யாரும் இல்லையா? நம்ம தெரிஞ்சுட்டே வந்திருக்கலாமோ? இல்லையே, கதவு கூட திறந்து தானே இருந்தது. பெரியம்மா, நீங்கள் இங்கே உட்காருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் உள்ள. சரிடா. நைட் என்கிட்ட சொன்னாங்களே, வெளியில் எங்கேயும் போக மாட்டேன், முக்கியமான ஒர்க் இருக்குது, வீட்டை விட்டு எங்கேயும் வெளில வர முடியாது, கண்டிப்பாக நாளைக்கு முடிக்கணும்னு. அப்போனா எனக்கு எதாவது சொல்லிட்டு தானே போயிருப்பாங்க, வெளில போகிறதா இருந்தாலும். உள்ளே போய் பார்க்கலாம். ஜிவி, நோ, ஞாபகமே வரக்கூடாது. அம்மா கொன்னே போட்டுருவாங்க இந்த வேலை முடிக்கலன்னா. நானும் காலேருந்து ட்ரை பண்ணுறேன், இவ்வளோ நேரம் ஆகும், ஓகே கொடுக்க மாட்டேங்குது. என்னடா சோதனை உனக்கு? வந்தாளப்பா வந்தாளப்பா வந்து ஜன்னலில் நின்னாளப்பா வந்தது பெண்ணு அம்மா குண்டு மல்லி அழகி பத்துக்குது அழகா கிட்ட வந்து மோடு ஏத்துது. சந்தியா, ஏ சந்தியா, சந்தியா. ஹாய் ஹாய் ஆண்டி. வாடா. காலேஜ் இல்லை உனக்கு? இன்னைக்கு லீவ் ஆண்டி. ஜிவிமா, என்னாச்சு? ஒரு மாதிரி டல்லாக இருக்க? வாங்கத்த. அது ஒன்றும் இல்லை, இங்கே வந்தாலும் சாரை கவனிக்கல, அதான் கொஞ்சம் குளிர் விட்டு போச்சு. அதுக்கு தான் இன்னைக்கு பிடிச்சி உட்கார வச்சிருக்கேன். முடிச்சாலும் இந்த இடத்த விட்டு எந்திரிக்கணும். நாச்சார், வா உள்ள போகலாம். வாடா. ஓகே ஆண்டி. இங்கே என்ன நடந்தது? இவங்க என்ன பண்ணுறா? அவ்வளோதான், முடிச்சு விட்டா. இன்னைக்கு நம்ம இந்த ப்ராஜெக்ட் முடிச்ச மாதிரி தான். இன்னும் நீ உன்னை மாற்றிக்கவே இல்லையா? இப்போ என்ன ஸ்கூலாக படிக்குது, இப்படி பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு பண்ண சொல்லிட்டு இருக்க? ஓஹோ, சார் அதான் இப்படி இருக்காரா? இங்கே வந்து ஓவர் செல்லம் போல, அப்படி தானே ஜிவி? ஐயோ, என்ன இதெல்லாம்? மம்மினா அவ்வளோ பயமா? ஜீவியா இது? இங்கே பாரு, இருக்கிறதுலையே ஜிவிக்கு தான் டேலண்ட் அதிகம். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அப்புறம் எதுக்கு இப்படி படுத்திட்டு இருக்க? சின்ன பசங்களா? அப்படி தான் உங்கள்கிட்ட சொல்லி வச்சுருக்கானா? சொல்லியா? ஒருத்தவங்க நடந்துக்கிறத பார்த்தாவே தெரியாதா? சரி, அவனை விட. என்ன சாப்பிட்ற? காலை டிஃபன் முடிச்சியா இல்லையா? பேபி. அச்சோ, ப்ராசஸ் ஆச்சா இல்லையாடா? மூஞ்சில் என்னடா இருக்கு? ஒர்க் பண்ணுறதுக்கு மூடில்லை, அப்படி தானே? வசு, இது உனக்கே ஓவரால ஸ்கூல் பையனை மாதிரி மிரட்டிட்டு இருக்க. ஏன் அவனை திட்டன்னு அவனுக்கே நல்லாவே தெரியும். 10 நிமிஷத்தை முடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். அதை 2 நாளாக உட்காந்துட்ருக்கான். இதிலே தெரியுது கான்சன்ட்ரேஷன்லாம் வேற எங்கேயோ இருக்குது, ஒர்க்கில் சுத்தமாக இல்லவே இல்லை, அப்படி தானே? சார் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கோ. என்ன இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்டேன்னு தெரில. சரி, ஓகே,
நேற்று உங்ககிட்ட ஒரு பென்ட்ரைவ் கொடுத்தேன்ல அதில் இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ எழுந்து போ, எனக்கு நைட்குள்ளே முடிச்சு தரேன். போச்சு. ஜிவி, இல்லைம்மா, பென்ட்ரைவ் வாங்க தான். அது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா, இப்போயே வேணும். இதோ 5 மினிட்ஸ்மா, முடிச்சு கொடுத்துட்றேன். அப்புறம் மித்து எங்க? அவன் அவங்க அப்பா பார்க்கறக்காக ஊருக்கு போயிருக்கான். சுஜி காலேஜ் போயிருக்கா. என்ன சந்தியா கூப்பிட்டு வந்திருக்க? உன் தங்கச்சி உங்ககிட்ட ஒன்றும் கேட்கலையா? எனக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லை, ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் தனியாக விட மாட்டேன்னு சந்தியா கூட்டிகிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் நீ தான் திட்டுவியே, அதனால் அவகிட்ட கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு வந்தேன். அதனால தான் பிள்ளை பாவம் கோயிலுக்கு கிளம்பணும்னு நினச்சிட்டு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் இருந்தா, அதோடு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். அம்மா குண்டு மல்லி அழகி பத்துக்குது இடுப்பில் உள்ள மடிப்புக்குள்ள மாட்டிக்கிட்டேன் மானே. மந்தார செடி ஓரத்தில மாமன் நடத்துற படத்துல படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது, என் வீடு சேர்ந்தது வீடு மடிச்சு நீதாமோ இடுப்பில் சொருகுற ஒரு கண்ணுல நீதான் என்ன எதுக்கு பாக்குற. ஜிவி, ஜிவி என்ன பண்ணுறீங்க? ஜிவி, அம்மா, அது பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு இருக்குமா. சீக்கிரம். ஜிவி, சும்மா இருந்தானே உசு பேத்தி விடுறியா? ஜிவி கையெடுங்க. கிடைச்சதா இல்லையா? இல்லைம்மா, நான் தேடிட்டு தான் இருக்கேன், ஆனால் ஒன்றும் கிடைக்கல. என்னது? கம் டு மை ரூம். ஜிவி, அம்மா, லஞ்சுக்கு லேட் ஆகும்ல, நானும் நாச்சியரும் கார்டன் போகிறோம். நீ நான் சொன்ன வேலையை முடி. ஓகேம்மா. எங்கள் பென்ட்ரைவை காணோம், என் ரூம் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் பார்த்து முடிச்சிடறேம்மா. சீக்கிரம் முடி. நீ வரியாடா? ஆன்ட்டி, இல்லை, கார்டன் போகிறோம், நீ வரியான்னு கேட்டேன். இன்னும் இல்லை சந்தியா, இங்கே இரு, நான் கார்டன் போகிறோம், நீங்கள் இரு. பெரியம்மா, நீ இங்கே இரு, ஜிவி கூட தான் பேசிட்டு தானே இருப்பேன், அப்புறம் என்ன, நாங்கள் ஏதாவது பேசிகிட்ருப்போம், அங்கே வந்து என்ன பண்ண போகிற, உனக்கு போர் தான் அடிக்கும், நீ இங்கே இரு. பெரியம்மா, போகிறவங்களை நீ கூப்பிட்ற. என்னடா? நம்ம எப்போ வீட்டுக்கு போவோம்? வீட்டுக்கு தானே, சீக்கிரமாக போயிடலாம். ஏண்டா? இல்லை பெரியம்மா, எனக்கு எழுதுகிற வேலை நிறையா இருக்குது. இதோ கொஞ்சம் நேரத்தில் போயிடலாம், சரியா? ஆ சரி பெரியம்மா. என்ன இந்த பக்கம்? போங்க, நான் போகிறேன். எங்கங்க? எங்கேயாவது தான், உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். அச்சோ, ஏங்க? என்ன பண்ணுறீங்க? ஆன்ட்டி பெரியம்மாலாம் இருக்கும்போது இதெல்லாம் உனக்கே ஓவர் இல்லடி. நான் நேற்று கால் பண்ணி என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, முக்கியமான ஒர்க் இருக்குன்னு சொன்னேனா இல்லையா? அப்படி இருக்கும்போது மேடம் வீட்டுக்கே தேடி வந்துட்டீங்க, அதுவும் எப்படி ஓவர் ட்ரெடிஷ்னலாக. சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா? சரி, அதுதான் போட்டுன்னு பார்த்தா அமைதியான பையனா, நல்ல பையனாக உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா யார் ஃபஸ்ட்டு வம்பிழுத்தது? நானா? அது சும்மா. ஓஹோ, இதை எப்படின்னு கூட சொல்லலாமா? எப்படி மேடம் பண்ண சும்மா, நான் பண்ண செடியா? ஆமாம், நான் என்ன எப்படிலாமா பண்ணேன்? எது காதில் சரியாக கேட்கல. அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் தேடிலாம் வரல. பெரியம்மா கோயிலுக்கு போகிறேன்னு கூப்பிட்டாங்க, கிளம்புனேன். அப்புறம் பார்த்தா இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்போது வீட்டிலேருந்து கிளம்போதே இங்கே வரணும் உனக்கு தெரியாது, அப்படியா? ஆ ம். சரி, ஓகே. அப்புறம் மேடம் ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கெலாம் வந்திருக்கீங்க, ஏதாவது? ஆ, நான் தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், அப்போது நீங்கள் தான் எனக்கு தரணும். ஐயா, ஐ ஆம் ரெடி. ஐயோ, அது அது வந்து இன்னைக்கு வந்து போயெல்லாம் இல்லை, கண்டிப்பாக வேணும். இன்னும் நீங்கள் முன்னாடி மாதிரியே இல்லை. இப்போல்லாம் எனக்கு அந்த ஜிபி தான் வேணும். ஐயோ மேடம், இவன் தான் நல்ல பையன், அவன்
ரொம்ப ரொம்ப கெட்ட பையன். இல்லை, எனக்கு அவங்க தான் வேணும். அவங்க தான் நல்லவங்க. இவங்க எனக்கு வேண்டாம். ஜீவி, நோ. நீ தானே கேட்ட அவன் தான் வேணும்னு. அது வந்து இவனால பேசுவான், அவன் பேசவே மாட்டானே. நோ ஜீவி, நோ. கத்தி எல்லாரும் கூப்பிட்டுருவேன். கோ ஹெட். ஆர் யூ கிரேசி? இப்போ தானே அம்மாவுக்கு பயந்துட்டு இருந்தீங்க. எது பயமா? ஓ, நீ அப்படி நினச்சிக்கிட்டியா? எனக்கு மம்மி சொன்ன மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு மூடு இல்லை. ஸோ நான் அம்மாக்கிட்ட எப்படிலாம் நடந்தால் ஒர்க்லேருந்து எஸ்கேப் ஆக முடியுமோ அதுக்கான வேலையை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்கள் ஊர் இதுக்கு பேர் பயமா? அடப்பாவி. சரிம்மா, தள்ளி போங்க. தள்ளி போகிறதுக்கு பக்கத்தில் வந்தேன். ஜீவி, நோ. நிஜமாலுமே ஆன்ட்டியை கூப்பிட்டுருவேன். நோ ப்ராப்ளம், கோ ஹெட். ப்ளீஸ் ஜீவி. ஜீவி, நோ. என்ன ஹார்ட் பீட் சவுண்ட் கேட்குதா? ஆ சின்ன சின்ன கண்ணசைகள் உன்னடிமையாகவா செல்ல செல்ல முத்தங்களில் பெண் கூந்தல் மீது பூவாடட்டா உன் கூந்தல் கலைத்து விளையாடட்டா அவன் அம்மா பொன்னாயிவ அப்பா பொல்லாதவ போடா. ஏய் சந்தியா, வேண்டாம் சந்தியா. நோ ஜீவி. வரேன் வா. நீ முதல்ல சொன்னால் கூட்டிகிட்டு வந்திருப்பேனே, அதுக்கு இருக்கு இவ்வளோ. ஜீவி, சும்மா விளையாட்டுக்கு தானே இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க. ஆமாம் விளையாட்டு தான். ஆனால் கேமோட நேம் என்னன்னு தெரியுமா? என்னது? அதுவா அது? இரு, பக்கத்தில் வந்து சொல்கிறேன். இல்லை, வேண்டாம். நீங்கள் கேமோட நேமே சொல்ல வேண்டாம். அங்கேயே இருங்க. நோ ஜீவி, அப்புறம் நான் அடிச்சிருவேன். ஜீவி. இருடி, அடிக்கிறேன்னு சொன்னீல, அதான் பக்கத்தில் வந்தேன். மேடம் எங்கே அடிப்பீங்க? கண்ணத்துலையா? ஜீவி, நிஜமாலுமே அடிச்சிருவேன். நானும் தான் அடிப்பேன். என்னது? நீ அடித்தா வலிக்கும், நான் அடித்தா வலிக்காது. புரியல. அதுவா நான் சொன்னேன். ஜீவி, சத்தமே இல்லாமல் ஒன்றே ஒன்று. ஒன்று. ஏய் சந்தா, பார்த்து ஜீவி. பார்த்து